இளையராஜா அவர்கள் ரெக்கார்டிங் தியேட்டர்ல எந்த அளவுக்கு கண்டிப்புடன் இருப்பாரோ அதே அளவுக்கு கண்டிப்பு வீட்டிலையும் இருப்பாராம். இவருடைய அண்ணன் கார்த்திக் ராஜா தான் இளையராஜாவுக்கு எப்பொழுதுமே உயிராம். அவருடன் தான் அதிக நேரம் இளையராஜா இசை பற்றி பேசுவாராம். பவதாரணியிடமோ தம்பி யுவனிடமோ அதிகமாக இசை பற்றி இளையராஜா பேசுவதே கிடையாதான், பேசியதும் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறார். எப்பொழுதும் சாப்பிடும் பொழுது டைனிங் டேபிள்ல தான் இவருடைய அண்ணன் கார்த்தி மற்றும் தம்பி யுவன் தங்களின் இசை கம்போசிங் பற்றி இவருடைய அப்பாவான இளையராஜாவிடம் பேசுவார்களாம். இசை பற்றி பேச ஆரம்பித்து விட்டாலே ஆரம்பத்துல இவருக்கு ஒரே மன உளைச்சலாக ஆரம்பித்து விடுமா. ஏனென்றால் இசை பற்றி இவருக்கு ஆரம்பத்துல எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்திருக்கிறது. அப்பொழுது சகோதரர்களின் இசையில் உள்ள குறைகளை வெளிப்படையாக சுட்டி காட்டுவாராம் இளையராஜா. இந்த வரிகள் எல்லாம் வேண்டாம், நெகட்டிவா இருக்கு அப்படின்னு கரெக்ஷனும் சொல்லுவாராம். அந்த இடமே ஒரு போர்க்களம் போல மாறிவிடுமா. அதன் பிறகு உங்க அப்பாவையும் இவருடைய சகோதரர்களையும் பார்த்துதான் இசை மீது இவருக்கு ஆர்வம் வந்திருக்கிறது. அதன் பின்பு படிப்படியாக இசைத்துறையில் இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் இவர் கற்று தேர்ந்த